الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عددا، والحمد لله الذي رفع السماء بغير عمد، والحمد لله الذي بسط الأرض على ماء فجمد، والحمد لله الذي قسم الرزق ولم ينس أحدا. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் புகழ்ச்சியுமே வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த தீனுக்காக வேண்டி அல்லும் பகலும் பாடுபட்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுக்கும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய ஏவல்களை மதித்து வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை பயந்து முற்றும் முழுதும் தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய வாழ்க்கைக்கான தயாரிப்பை செய்வதற்காக வேண்டி. யார் இந்த குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கையில அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய வாழ்க்கைக்கான தயாரிப்பை செய்வார்களோ, நிச்சயமாக துன்யா ஆகிரா ஈருலகிலும் வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள். அல்லாஹ் அப்படியாப்பட்ட வெற்றியாளர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானா. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு மனித சமுதாயத்தை படைச்ச நோக்கமே அவனை வணங்கோனும் விளங்கோனும் என்பதற்காக வேண்டிதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: வமா خلقتுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அவனை வணங்குவதற்காக வேண்டி, விளங்குவதற்காகவே அன்றி வேற எதற்காகவும் படைக்கவில்லை என்று கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் முழு உலகத்தையும் வசப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: ஹுவல்லதீ خلق لكم ما في الارض جميعا. முழு உலகத்தையும் அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டி வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மனிதர்களுக்காக வேண்டியதான் படைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: அத்-துன்யா குலிகத் லகும் வ அன்தும் குலிக்தும் லில்-ஆখিরা. இந்த துன்யா படைக்கப்பட்டது உங்களுக்காக வேண்டி, ஆனா நீங்க படைக்கப்பட்டது ஆகிரத்துக்காக வேண்டி. மனிதர்கள் எல்லாம் படைத்தது ஆகிரத்துக்காக வேண்டி. எங்கட நோக்கம், ஏண்டவங்களோட எல்லாத்துடைய நோக்கமும் ஆகிரமாக மாறும். ஏண்டே நோக்கம் பிழைக்குமாக இருந்தா முடிவு மோசமாகும் சகோதரர்களே, முடிவு மோசமாகும். ஷைத்தானுடைய முயற்சி என்ன சரி செஞ்சு அடியான எப்படியாலும் கொண்டு போய் நரகத்துல சேர்க்கணும் என்பது ஷைத்தானுடைய முழு முயற்சி.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் இருக்கிறானே, இவனோட விரோதி, இவனை விரோதியாகவே எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் இவனை விரோதியாக எடுத்துக்கொண்டார்களோ, நன்மை செய்யறதுல ஆசை, பாவம் செய்யறதுல வெறுப்பு, யாரெல்லாம் ஷைத்தான கூட்டாளியாக எடுத்துக்கொண்டாங்களோ இவங்களுக்கு நன்மை எல்லாம் பாரம். பஜாருக்கு காலையில போறது கஷ்டம் இல்ல, மஸ்ஜிதுக்கு வாரது கஷ்டம், சுபகுக்கு வாரது பெரிய பாரம். மணித்தியால கணக்கு போன்ல இருக்கேனும் பிரச்சனை ஒன்று இல்ல, நிமிட கணக்கு குர்ஆனோட கழிக்கிறதும் பெரிய கஷ்டம், பெரிய பாரம். ஏன்? இவருடைய கூட்டாளி ஷைத்தான். சலாத்துக்கு பின்னால துஆவுக்கு உள்ள நேரத்துல கூட மஸ்ஜிதுல உட்கார ரெடி இல்ல, கல்பு இடம் கொடுக்குது இல்ல. நோயோட கஷ்டத்தோட பஜாருக்கு போவாரு, தலைவலியோட சுபகுக்கு வர மாட்டாரு. ஏன்? இவருடைய கூட்டாளி ஷைத்தான். அவன் எப்படி முயற்சி? قال فبعزتك لأغوينهم أجمعين. யா அல்லாஹ், அவன கண்ணியத்தின் மீது சத்தியமாக முழு மனித சமுதாயத்தையும் வழிகெடுப்பேன் என்பதாக சத்தியமிட்டு வந்திருக்கிறான். எப்படி முயற்சி? நாங்க ஒரு மனிதனை பள்ளிக்கு கொண்டு வரதுண்டா, என்னோட முயற்சி எப்படி? ஒரு முறை சொல்லுவோம், சந்திப்போம், கேட்கிறார் இல்லப்பா, விட்டுருவோம். ஷைத்தானுடைய முயற்சி, ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم. முன்னால பின்னால வலதால இடதால எல்லா பக்கத்தாலேயும் ஒரு மனிதனுக்கு ஷைத்தான் முயற்சி செய்யறான், அவனை கொண்டு போயிட்டு நரகத்துல சேர்க்கணும். அப்ப அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு சேர்க்க நாங்க எப்படி முயற்சி செய்யணும்? மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால என்னுடைய நோக்கம் ஆகிரமாக மாறணும். ஷைத்தானுடைய முழு முயற்சி அடியான கொண்டு போய் இந்த நரகத்துல சேர்க்கணும் என்பதுதான். எங்க ரப்புடைய ஆசை, தேட்டம், எங்கட ரப்புடைய விருப்பம் அடியார்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகும் என்பதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் தாருஸ் ஸலாம் என்ற சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنி, அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கமும் பாவ மன்னிப்பின் பக்கம் அடியார்களை அழைக்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அடியார்களே உங்கள் ரப்புடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைங்க அடியார்களே. வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம் போட்டி போடுங்க அடியார்களே என்பதாக அல்லாஹ் பாவ மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் உற்சாகப்படுத்திக் கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறான். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, எங்கட வாழ்க்கையில பாவம் இருக்கும் பொழுது நன்மையில ஆசை வராது. பாவத்துல தான் எல்லா விதமான ஆசைகளும் ஆவல்களும் தேட்டங்களும். மேலான கண்ணியமானவர்களே, அந்த பாவம் எமக்கு நிறைவதால தான் நன்மையில ஆசை இல்ல, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க ரெடி இல்ல, 5 நேர தொழுகையில பேணுதல் இல்ல. பாவத்திலே ஆக பெரிய பாவம் தொழுகையை விடுதல் சகோதரர்களே. இன்னல் அப்த லா யுஹரமு ரிஸ்க பிஸம்பி யுஸீபுஹு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தால தான் அவருக்கு எல்லா விதமான ரிஸ்குடைய தடைகளும் என்று கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ரிஸ்குடைய வாசலை திறந்து தாரன் தொழுகையால. 5 நேர தொழுகையில பேணுதல் இல்லாம எங்கட ரிஸ்குடைய வாசல் எப்படி திறப்படும் சகோதரர்களே? பஜார்ல முயற்சி செஞ்சு எங்கட ரிஸ்குடைய தேவையை பூர்த்தி செய்யலுமா? காசு பணத்தால, சொத்து செல்வங்களால, கடை வீதிகளால எங்கட சாப்பாடுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலுமா சகோதரர்களே? ஏலவே. மஸ்ஜிதுக்கு வர ரெடி இல்ல, சுபகுக்கு வாரதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய முயற்சி, சுபகுக்கு வரையலா. எப்படி வாழ்க்கையில பரக்கத்தை எதிர்பார்க்கிறது? ஹஸ்ரத், என்ன வியாபாரம் செஞ்சாலும் கை கூட்டுதில்லை ஹஸ்ரத், என்ன செஞ்சாலும் முன்பின் ஆகுது, ஒன்றும் சரி வருவதில்லை, சூனியமோ தெரியா. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, சூனியம் செஞ்சா எவ்வளவு பயப்படுவோம். ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லைண்டா,
சூனியம் என்ன சகோதரர்களே? சூனியம் எல்லாம் நத்திங். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லைண்டா அவன் சூனியத்தை விட பெரிய ஒரு பயங்கரத்தில் வைக்கிறான். சூனியம் தேவை அவசியமே இல்லை. 5 நேர தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் சகோதரர்கள், எவ்வளவு எங்களுடைய ஈமானுடைய பலகீனம். ஒன்றும் மிஸ் ஆகுது இல்லையே. பஜாருக்கு போறது மிஸ் ஆகுது இல்ல, கல்யாணம் வீடு மிஸ் ஆகுது இல்ல, இன்டோர் மிஸ் ஆகுது இல்ல, வருஷம் ட்ரிப் மிஸ் ஆகுது இல்ல, ஆனா சுலகு மிஸ் ஆகுது, 5 நேர தொழுகை மிஸ் ஆகுது. எல்லாம் செஞ்சு முடிஞ்சு டைமிங்கா தொழுது கொள்வோம். தொழுதுட்டு மேலான எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். 5 நேர தொழுகை வீட்டுல தொழுகிற, கடையில தொழுகிற தொழுகை இல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 5 நேர தொழுகைகள் இருக்குது இத தொழாதவனுக்கு இல்ல, எந்த ஒரு காரணமும் இல்லாம வீட்டுல தொழுகிறவர்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? வாலிபர்களை கொஞ்சம் பேரை சேர்த்து சில விறகுகளை சேகரிச்சு அவரையும் அவருடைய வீட்டையும் சேர்த்து 10 வச்சு போட என் உள்ளம் நாடுதுன்னாங்க. உலகத்திலே யாருக்கும் அநியாயம் செய்யாத, அநியாயத்தை விரும்பாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாதவனுக்கு சொன்னது இல்ல, எந்த ஒரு காரணம் இல்லாம மஸ்ஜிதுக்கு வராதவனுக்கு சொன்னது. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, எங்கட வாழ்க்கையுடைய விடிவை, எங்கட எதிர்காலத்துடைய செழிப்பை எங்கெங்கேயோ தேட வேண்டிய இடத்தை மறந்துட்டோம் சகோதரர்களே. ஒரு நாள் 5 நேர தொழுகைகள் 1.5 மணி தியாலமும் இல்ல. அவர் கணக்கு 7-8 மணி தியாலங்கள், 8-9-10 மணி தியாலங்கள் பஜாருக்கு கொடுக்க ரெடி. ஏன் தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ள. ஈமானோட நம்பிக்கையோட யகீனோட 1.5 மணி தியாலம் மஸ்ஜிதுக்கு கொடுத்தா அல்லாஹு அக்பர். கொடுத்து பார்த்தா விளங்கும். கொடுத்து பார்த்தவர்கள் ருசிய கண்டுட்டாங்க சகோதரர்கள். தொழுகைகள் விடப்படுதா, தொழுகைகள் கதா செய்யப்படுதா, தொழாம கழிக்கக்கூடிய இடங்கள் முசீபத்துடைய கோட்டைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஃபர் யுத்தத்துல போகக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல நிக்கக்கூடிய தேவை வந்துச்சு. எல்லா சஹாபாக்களும் ஒரு இடத்துல தங்கினாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க, நீங்க ஜமாத்துக்கு பொறுப்பா செக்யூரிட்டியாக இருங்க. அசானுடைய நேரத்துல ஜமாத் எழுப்பட்டிடும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணை சந்திச்சு எல்லாரும் சேர்ந்து தூக்கம் போயிடுச்சு. சூரியன் உதிச்சிச்சு. சுபஹ் கலாவாகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பிட்டு பதறாங்க, அடுத்த இடத்துக்கு போ. சஹாபாக்கள் சொன்னாங்க, தொழக்கூடிய வசதிகள் நீக்குது, தண்ணீருடைய வசதிகள் நீக்குது, தொழுதுட்டு போமே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ذاك وادي الشيطان, அது ஷைத்தானுடைய பள்ளத்தாக்கு, அதனால அவசரமா போகும். மேலான கண்ணியமானவர்களே, ஒரு தொழுக தவறுனதுக்கு அது ஷைத்தானுடைய பள்ளத்தாக்குண்டா ட்ரிப் போற டைம்ல நின்று தொலைக்கொலையா, இல்லாட்டி பிசினஸ் ட்ரிப் ஒண்ணு இல்லையா, தீன பாதுகாக்க யுத்தத்துக்காக வேண்டி போற நேரத்துல எவ்வளவு டயர்ட்ல கண்ண சந்த இடத்துக்கே தொழுகை மிஸ் ஆகிச்சாண்டா அந்த இடத்துல பார்த்து ஷைத்தானுடைய பள்ளத்தாக்கண்டா என்னோட ஊட்டுட ஹாலாத். எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை தொழுகை கலா செஞ்சுக்கிறோம். வீட்டுல 5 நேரம் தொழாம எத்தனையோ தொழுகைகள் கலா செஞ்சுக்கிறோமே. நாங்க சிரிச்சு பேசுறது உசுர் வாழ்றதுக்கு எல்லா விஷயம் செய்யணும். தண்ணி கொஞ்சம் அல்ல எழுதி தாரானே, இதுக்கு எல்லாம் சுக்குர் செய்யணும் சகோதரர்களே. சொல்லிடுமா பரக்கத்து இல்லைன்னு, என்ன செஞ்சுக்கிறோம் பரக்கத்தாரு? மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, இப்லீஸ் அல்லாஹ் மறுத்தது, சபிச்சு போட்ட காரணம் என்ன? மக்லூக்கு செய்யாத ஒரு சுஜூத், மக்லூக்கு செய்யாத ஒரு சுஜூத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய மறுத்தான், அல்லாஹ் சபிச்சு போட்டான். ஒவ்வொரு நாளும் எத்தனை தொழுகைகள். ஜும்மாவுக்கு மஸ்ஜித் எப்படி நிரம்பி இருக்குதோ அதே போல ஃபஜ்ருக்கு நிரம்பாத வரையில அல்லாஹ் உதவிய பாக்கல சகோதரர்களே, அல்லாஹ் உதவிய பாக்கலாம். உன்னம் மஸ்ஜிதுக்கு வாரது கஷ்டமா, சிரமமா, பாரமாக இருக்குதுண்டா நான் அதிகமாக அல்லாஹ் இடத்துல நெருங்கணும், இஸ்திக்ஃபார் செய்யணும் சகோதரர்களே. எங்கட பாவத்துக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். எவ்வளவு எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படுமோ நல்ல விடயங்கள் ஆசை ஆர்வம் உண்டாகும், பாவத்துல வெறுப்பு உண்டாகும். எவ்வளவு கழிக்கிறோம். ரமதானுக்கு பின்னால குர்ஆனை பரட்டின நாள் நினைவிக்குதா? போனை தூக்காம கழிஞ்ச ஒரு நாள் சரி நினைவிக்குதா? போனுக்கு மணித்தியால கணக்கு கொடுக்கிறோமே. எத்தனையோ இரவுகள் போனோட கழிக்கிறோம், எத்தனையோ இரவுகள் ரப்போட தொடர்போட கழிச்சிருக்கிறோமா?
குர்ஆனை திறந்தா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு பாரம், எவ்வளவு பெரிய ஒரு தூக்கம். ஈமானுடைய பலகீனம் சகோதரர்களே, ஈமானுடைய பலகீனம் எங்களுடைய பாவத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவோம், கதறுவோம், கண்ணீர் வடிப்போம் சகோதரர்களே, கண்ணீர் வடிப்போம். எங்களுடைய பாவங்களை விட ரப்புடைய மன்னிப்பு விசாலம், ரப்புடைய மன்னிப்பு விசாலம். மேலான கண்ணியமானவர்களே, என்ன தைரியத்துல நானும் நீங்களும் வாழ்றோம் சகோதரர்களே, என்ன தைரியத்துல? வயசாகித்தான் மௌத்து வருமா? 60-70 பின்னாலே மௌத்து வரும். எந்த நேரத்துல மௌத்து வரும் என்று சொல்லவே. அல்லாஹ்க்கு மாற்றமான செயல்கள்ல, அல்லாஹ்க்கு மாற்றமான இரவுல, தனிமையில என மௌத்து வந்தா என்னோட ஹாலாத், நான் இவ்வளவு அமல் செஞ்சேன் என்று திருப்தி அடையவும் முடியாது. நான் ஒரு பாவம் தானே செஞ்சேன் என்று கணக்கில்லாம இருக்கவும் முடியாது சகோதரர்களே. சின்ன பாவம் கொண்டு போய் செஞ்சு நரகத்துல சேர்க்கிறோம். ஒரு சின்ன ஒரு அமல் சொர்க்கத்துக்கு உரியவராக மாற்றிடும். ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறா, சொர்க்கவாளியாக மாறுறான். ஒரு வணக்கசாலி பூனையை கட்டி வைக்கிறா, நரகவாதியாக மாறுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன الرجل لا يعمل بعمل اهل الجنه حتى ما يكون بينه وبين الجنه الا ذراع فيعمل بعمل اهل النار فيدخلها. ஒரு மனிதன் எந்த அளவு கண்டா சொர்க்கவாதிகளுடைய அமல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறார், அவ்வளவு வாழ்க்கையில பேணுதல். எந்த அளவு கண்டா ஹத்தமா யகூன பைனஹு வ பைனல் ஜன்னதி இல்லா ذراع, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில ஒரே ஒரு சான். ஃபயஅமலு பிஅமலி அஹ்லி النار فيدخلها. ஒரு நரகவாதியுடைய அமலை செய்றாரு, அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு செயலை செய்றாரு, அதன் காரணமாக நரகத்துல நுழைகிறார் என்று கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். وإن الرجل لا يعمل بعمل أهل النار حتى ما يكون بينه وبين النار إلا ذراع فيعمل بعمل أهل الجنة فيدخلها. ஒருவர் எந்த அளவுக்கு மோசம் என்றா அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரே ஒரு சான். ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னதி ஃபயதுஹுலுஹா. சொர்க்கவாதியுடைய ஒரு அமலை செய்றாரு, அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு காரியத்தை செய்றாரு, அந்த அமல் அல்லாஹ்க்கு பிடிச்சிட்டு அந்த ஒரு காரணத்தினால சொர்க்கம் நுழைகிறார் என்று கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த அமல் சொர்க்கத்துல சேர்க்கும் சொல்ல முடியாது, எந்த பாவம் எங்களை கொண்டு போய் நரகத்துல சேர்க்கும் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துல இருக்கிறாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், எதிரில் இருந்து ஒரு காஃபிரான மனிதன் ஒருத்தர் வாராரு, யா ரசூலல்லாஹ் இனி தபஅதுக ஃபமாலி, உன்னை பின்பற்றினா என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட வந்து நீங்க யுத்தம் செஞ்சு வெற்றி பெற்றா கனிமத்துடைய பொருட்கள் கிடைக்கும் அப்பா. எங்களோட வந்து காஃபிர்களோட யுத்தம் செஞ்சு நீங்க மௌத்தாகினா ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். சொன்னாங்க அந்த மனிதன், இன்னம தபஅதுக அலா நஃஸு மஅக் யா ரசூலல்லாஹ், உங்களை பின்பற்றி உங்களோட வந்து உங்களோட யுத்தம் செஞ்சு தீனுக்காக மும்முரமாக யுத்தத்தில் ஈடுபட்டு அந்த யுத்தத்திலே நெற்றியால் ஒரு அம்பு குத்தப்பட்டு பிடரியால் அந்த அம்பு வெளியே வந்த நிலைமையில மௌத்தாக வரும் யா ரசூலல்லாஹ். அந்த மனிதன் அதே போல வந்தாரு, இஸ்லாத்துக்கு பாடுபட்டாரு, அந்த யுத்தத்துல மும்முரமாக ஈடுபட்டாரு, அந்த யுத்தத்துல ஒரு அம்பு நெற்றியால் குத்தப்பட்டு பிடரியால் வந்த நிலைமையில மௌத்தாகினாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகின் பகின் அமல கலீல வனால கதீரா. பாக்கியமான மையத்தப்பா, பாக்கியமான மையத்து, கொஞ்சம் அமல செஞ்சாரு, ஏராளமான பாக்கியங்களை பெற்றுக் கொண்டாரு. தஹலல் ஜன்னத வலம் யஸ்ஜுது சஜதன், உலகத்தில் அல்லாஹ் ஒரு சுஜூது கூட செய்யல, சொர்க்கம் போய்த்தார் என்று கருத்து வர சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தாரு, பாடுபட்டாரு, மௌத்தாகினாரு, சொர்க்கவாளியாக மாறிட்டார். புகாரில வரக்கூடிய ரிவாயத், கிர்கிரா என்ற ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தத்தில் எல்லா விதமான உதவிகளும் செஞ்சாங்க, எல்லா விதமான உதவிகளும் செஞ்சாங்க. சாமான்களை பெக் பண்றது, தூக்கி கொண்டு போறது, யுத்தத்துல போனாரு, மும்முரமாக ஈடுபட்டாரு, ஷஹீதாக ஆயிக்கிறாரு. சஹாபாக்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் ஹனீஅன் லஹு ஷஹாதா, ஒரு பாக்கியமான மௌத்தப்பா, பாக்கியமான மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ ஃபின்னார், அவர் நரகவாசி. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு யுத்த களத்துல ஷஹீதாக இருக்கிறாரு, முஸ்லிமுடைய சார்பாக யுத்தம் செஞ்சாரு. அவரை பார்த்து நபி அவங்க சொன்னாங்களா, நரகவாதிகள் ஏன்? கனிமத்துடைய பொருட்கள் இருந்து ஒரு பிடவ துண்டி இத புடவு துண்ட கேட்காம எடுத்திருந்தாரு. கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அப்ப ஏண்டவங்களோட ஹாலாத்,
எங்களோட தனிமைகள், என்னோட இரவுகள், எங்களோட வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் அல்லாஹ் மன்னிக்கலண்டா அவங்களோட முடிவு மோசமாகிருமே. அல்லாஹ் பாதுகாக்கணுமே. அல்லாஹ் கிட்ட எவ்வளவு கெஞ்சிக்கிறோம், கதறிக்கிறோம். எங்கட பாவத்தை விட ரப்போட மன்னிப்பு விசாலமே. எவ்வளவு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஹதீஸ்ல குதுஸ்ல சொல்றான், யப்ன ஆதம், ஏ ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك عنان السما, நீ வானம் முட்டும் அளவு பாவம் செஞ்சு பிறகு இஸ்திக்ஃபார் செய்கிறியா, தௌபா செய்கிறியா, இன்னும் பாவ மன்னிப்பு தேடுகிறியா, கஃபர்து லக வலா உபாலி, நான் உன்னை மன்னிக்கிறேன், பொறுப்படுத்த மாட்டேன் என்று கருத்து பெற சொல்றான். மேலான கண்ணியம், இன்னொரு ஹதீஸ்ல குதுஸ்ல அல்லாஹ் சொல்றான், யப்ன ஆதம் லவ் அதைத பிகுராபில் அர்தி ஹதாயா, நீ பூமி நிரம்ப பாவத்தோட வந்து யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ், நீ ஒரு பாவமே செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சு கெஞ்சிரியா கதறியா, ல அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, பூமி நிரம்ப பாவ மன்னிப்போட வருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, எங்கட பாவத்துக்காக அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் தௌபா செய்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ. நபியே நீங்க சொல்லுங்க நபியே, தன்னை தானே அநியாயம் செஞ்சு கொண்ட என்னுடைய அடியார்களே, தனக்கு அநியாயம் செஞ்சு கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹ். மேலான கண்ணியமானவர்களே, தனது பாவத்தை நினைச்சு அலோனும் சகோதரர்களே, அலோனும். யார் யாருக்கோ அழுகிறோம். எத்தனை இரவுகள் விழித்திருந்து கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவுடைய நேரத்துல அடியாண்ட அழைப்பை ஏற்ற தயாராக இருக்கிறானே. மன் ஸல்லதி யதுஊனி ஃபஅஸ்தஜீப லா, தஹஜ்ஜுடைய நேரத்துல அடியானே என்ன அழைக்க மாட்டீங்களா? அடியார்களே என்ன கூப்பிட மாட்டீங்களா? நான் உங்களுக்கு பதில் தாரேன். மன் ஸல்லதி யஸ்அலுனி ஃபஅஅதியா, என்னை கேட்க மாட்டீங்களா? அடியார்களே எவ்வளவு தேவை அடியார்களே, தூங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட தேவை யார் யார்கிட்ட போய் சொல்றீங்களே, யார் யார்கிட்ட போய் கை கட்டுறீங்களே, யார் யார்கிட்ட போய் உங்களோட நிலைமைகளை முறப்பாடு செய்றீங்களே, உனக்கு போய் தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே, ஏன்ட்ட கேளுங்க அடியார்களே, நான் தாரேன், நான் தர வேண்டி ஆகிக்கிறேன். மன் ஸல்லதி யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறீங்க அடியார்களே, எவ்வளவு பாவம். எலுமினத்திலிருந்து தூங்கும் முறையில எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். எங்க கண்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பார்த்ததை விட ஹராத்தை பார்த்து இன்பம் கண்டது தானே கூட. எங்கட காது குர்ஆனை கேட்டதை விட மியூசிக்க கேட்டது தானே கூட. அடுத்தவன் பலாய்களை முசீபத்தை கேட்டது தானே கூட. இந்த உள்ளத்துல ரப்ப நேசிச்சோமா, இந்த உள்ளத்தை கொண்டு நபியை நேசிச்சோமா, இந்த உள்ளத்தை கொண்டு சுன்னத்தை நேசிச்சோமா, எவனவனையோ பத்தி நேசிச்சோம், எவனவனையோ கெட்டெண்ணம் வச்சோம், பெருமை அடிச்சோம். இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு நிம்மதியா தூங்குறீங்களே. அடியானே இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அடியானே தௌபா செய்யுங்க, அடியானே நான் மன்னிக்கிறேன், மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அந்த நேரத்தில் நானும் நீங்கள் எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் சகோதரர்களே, எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சத்தால, அல்லாஹ்வுடைய பயத்தால கண்ணீர் வடிக்க கிடைக்கிறது பாக்கியம் சகோதரர்களே. யாரு பகலுடைய நேரங்கள்ல கண்ணை பாதுகாக்கலையோ, இரவுடைய நேரங்கள்ல கண்ணீர் சொட்டும் வராது, கண்ணுல கண்ணீர் சொட்டும் வராது. கண் வத்திரும் சகோதரர்களே, வத்திரும். ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்ப கடைசியா அழுது துவா கேட்டு இருக்கிறோம், எப்ப கடைசியா கண்ணீர் வடிச்சிருக்கிறோம்? ஒரு காலத்துல 27 மட்டும்தான் அழுவார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அழுவார்கள், கஷ்டப்பட்டு அழுவார்கள். இப்ப அந்த நாளும் பயமும் இல்ல, அந்த ஒரு நாள்லயும் அழுகையும் இல்ல. 27 மட்டும் செய்யறது தௌபா இல்ல, ரமதான்ல மட்டும் செய்யறது தௌபா இல்ல, ஒவ்வொரு நாளும் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யப்படுவோம் சகோதரர்களே. அல்லது அச்சத்தால பயத்தால கண்ணீர் வடிக்கணும். அந்த கண்ணீர் துளியும் பிரயோசனம் சகோதரர்களே, பிரயோசனம். மௌத்துக்கு முன்னால என் ஆகிரத்தை நினைச்சு, கபரை நினைச்சு, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நினைச்சு அல்லாஹ்வை பயந்து ஒரு சொட்டு நீர் கண்ணீர் வடிப்பமாக இருந்தா அந்த ஒரு சொட்டு நீருக்கு பிரயோசனம் இருக்குது.
ஆகிரத்துல கடல் அளவு கண்ணீர் வடிச்சும் பிரயோசனம் இல்லை சகோதரர்களே. ரெண்டு கண்களை நரகம் தீண்டாது. அதுல ஒன்றுதான் ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண். அல்லாஹ் நரகத்தை தீண்டல்ல சகோதரர், நரகம் தீண்டல்ல. லா யலிஜன் நார ரஜுலுன் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத மனிதன் நரகம் போக மாட்டார் என்று கருத்து பட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனிமேல் அல்லாஹ் கிட்ட அழுவோம், அல்லாஹோட தொடர்பு சீராக்கும் சகோதரர்களே. தனிமேல அல்லாஹோட பேச சந்தர்ப்பம் கிடைக்குது சகோதரர்களே. ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, நிழலே இல்லாத நாள்ல தனிமேல உட்கார்ந்து ரப்புல கண்ணீர் வடிச்சு ரொம்ப ஜிக்ர் செய்யறாரே, ரப்புட கையேந்த தொடர்பு வைக்கிறாரே, நிழலே இல்லாத அந்த நாள்ல நிழல் கிடைக்கும் சகோதரர்களே. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, வாழ்க்கைய என்னென்னமோ வகையில கழிச்சது போதும். 5 நேர தொழுகைகளுக்கு மஸ்ஜிதுக்கு வருவோம், மஸ்ஜித் ஹயாத்தாக்குவோம், மஸ்ஜிதுகளுக்கு நேரம் கொடுப்போம், நல்ல நல்ல அமல்களை ஆசையோடு ஆர்வத்தோடு செய்வோம், பாவத்திலிருந்து முற்றும் முழுந்தும் தவிர்த்து கொள்வோம், செஞ்ச பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் எங்களோட பாவங்களை ரப்பு கிட்ட சொல்லி அழுவோம், கண்ணீர் வடிப்போம், ரப்பிடத்திலே மன்றாடுவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நம்ம அனைவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவங்களால கஷ்டப்படுகிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவங்களால கேவலப்படுகிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்க பாவங்களை மன்னித்து மறைப்பாயாக. யா அல்லாஹ் மன்னித்து மறைப்பாயாக. யா அல்லாஹ் வெளிரங்கத்துல நல்லவர்களை போல வாழ்றோம். யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவங்களை மக்கள் விளங்குவார்களாக இருந்த காவி துப்புவாங்க. யா அல்லாஹ் எங்க பாவங்களை மன்னிச்சு மறைச்சு போட்டுறியா அல்லாஹ், எங்க பாவங்களை மன்னிச்சு மறைச்சு போட்டுறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவத்தை கொண்டு எங்களை சோதிச்சிடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவத்தை கொண்டு எங்களை கேவலப்படுத்திடாத ரப்பே. அல்ல நாங்க செஞ்ச பாவத்தை கொண்டு எங்களை பிள்ளைகளை பெற்றோர்களை அல்ல குடும்பத்தை சோதிச்சிடாதே. அல்ல நாங்க செஞ்ச பாவங்களை கொண்டு எங்களை கடனாளிகளாக ஆக்கிறாத ரப்பே, எங்களை கஷ்டவாளிகளாக ஆக்கிறாதே. அல்ல நோயாளிகளாக ஆக்கிறாதே. அல்ல நம் அனைவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. அல்ல எங்களை பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா. அல்ல சீதேவிகள் யா அல்லா, கண்ணியமானவர்கள் யா அல்லா, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக, அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யாருடைய பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பூர்த்தியான நோயை நீயை குணப்படுத்துவாயாக. பெற்றோர்களுடைய கஷ்டங்களை போக்கிறியா அல்லா, அல்லா வருத்தங்களை லேசாக்கிறியா அல்லா. எத்தனையோ பேர் நோயாளிகளாக இருக்கிறாங்க அல்லா, எத்தனையோ வருத்தத்தோட பல வருத்தங்களாக கஷ்டப்படுறாங்க அல்லா. எங்களால ஒன்றும் செய்யல ரப்பே, எங்களால ஒன்றும் சாதிக்கவே மேலாயா அல்லா. நீயே குணப்படுத்துவாயாக அல்லா, நீயே குணப்படுத்துவாயாக அல்லா. அந்த பெற்றோர்களை உலகத்துல கண்ணியமாக வாழ வச்சிருயா அல்லா, யாரிடத்திலும் கையேந்து வச்சிடாதே அல்லா, யாரிடத்திலும் தலைக்குனிய வச்சிடாதே அல்லா. அந்த பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா, மௌத் வரைக்கும் கண்கலங்காம பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா. இந்த மஜ்லிஸ்ல யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து மண்ணறையிலே வாழ்கிறார்களோ அல்லா, அந்த பெற்றோர்களுடைய மண்ணறைகளை பொன்னறைகளாக மாத்திரியா அல்லா. இன்னும் பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக இல்லையா அல்லா, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் யா அல்லா. அல்ல பெற்றோருக்கு துஆ செய்யும் பொழுது ஆமீன் சொல்ல கூட வாய் வருவதில்லையா அல்லா, அவர்களை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வருவதில்லையா அல்லா. அந்த சீதைகள் எங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் சொல்லி முடிக்க முடியாது யா அல்லா. அந்த பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, அந்த கபரை விசாலமாக்குவாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அந்த சீதைகள் உலகத்துல வாழும் பொழுது அவர்கள்ட்ட பொறுமதி விளங்கல்ல யா அல்லா, பொறுமதி விளங்கும் பொழுது அவர்கள் பூமியில இல்லையா அல்லா. அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவரை பொருந்திக் போயா அல்லா. மஜ்லிஸ்ல எத்தனையோ கஷ்டவாளிகள் இருக்கிறோம் யா அல்லா, அனைத்து கஷ்டத்தையும் பூர்த்தி செய்ய நீ சக்தி உள்ளவன் யா அல்லா, அனைத்து கஷ்டத்தையும் பூர்த்தி செய்வாயாக யா அல்லா. மஜ்லிஸ்ல எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லா, அனைத்து நோயை நீயே குணப்படுத்தியா அல்லா. யா அல்லா டாக்டர் கையுடையதும் யா அல்லா, அல்ல நீ கையுற்றாத ரப்பே, நீ கையுற்றாத ரப்பே, நீ இரக்கம் காட்டியா அல்லா. அல்ல மஸ்ஜிதில் எத்தனையோ பேர் அடைக்க முடியாத கடன்களால் பாடுபட்டு கொண்டு நொந்து போய்த்து இருக்கிறார்கள் யா அல்லா. அனைத்து கடன்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லா. அல்ல பலஹீன
விருந்தினர்கள் யா அல்லாஹ், எங்களை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ், எங்களோட வியாபாரங்கள்ல பரக்கத்து செய்ய அல்லாஹ், எங்களோட குடும்பத்தை எல்லாத்தையும் தொழுகையாளிகளாக ஆக்கிறியா அல்லாஹ், குடும்பத்துல சந்தோஷத்தை பரக்கத்தை உண்டாக்குறியா அல்லாஹ். என்ன தேவை வந்தாலும் உன்னிடமே கேட்கணும் ரப்பே, உன்னிடம் கையேண்டணும் யா அல்லாஹ். அல்ல அடியான்ட்ட பணக்காரன்ட்ட கையேந்த வச்சிடாத யா அல்லாஹ், தகுனியை வச்சிடாத யா அல்லாஹ். எங்களோட நிலைமைகளை ஒன்றைத்தான் சொல்லணும் யா அல்லாஹ், வேற யார்கிட்டையும் வேற நிலைமைகளை சொல்ல வச்சிடாத யா அல்லாஹ். எங்களோட தேவைகளை நீயே பூச்சி தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ், மஸ்ஜிதுடைய இமாம்களை நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ், ஊழியர்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். அல்ல இந்த ஊர்வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். 100க்கு 100 தொழுகையாளிகளாக ஆக்கிறியா அல்லாஹ், எல்லாத்தையும் மஸ்ஜிதோட தொடர்பாக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொரு 5 நேர தொழுகைகளும் ஜும்மாவை போல இருக்கணும் யா அல்லாஹ். அனைவரின் தொழுகையாளி ஆக்கிறியா அல்லாஹ். வாலிபர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ், போதை வஸ்திலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். தீனுக்கு சார்பானவர்களாக ஆக்கி தந்தருவாயாக யா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். மதரசாக்களையும் மர்கஸ்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். மக்தபுகளை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். இங்க நாங்க ஒரு கூட்டம் சந்தோஷமாக இருக்கிறோம் யா அல்லாஹ், ஒரு கூட்டம் பலஸ்தீன்ல கஸால ஒரு நாட்டுல யா அல்லாஹ் சிரமப்படுறார்கள் யா அல்லாஹ், கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அடிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். பசித்தாலும் உண்ண உணவு இல்ல ரப்பே, குடிக்க நீர் இல்ல யா அல்லாஹ், யா அல்லாஹ் உடுக்க உடை இல்ல யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆறுதலை நசீபாக்குவாயாக, இழந்ததை விட சிறந்ததை நசீபாக்குவாயாக, அவருடைய மௌத்தாக்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்துகளை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் பொருந்து போயா அல்லாஹ், நம் அனைவரையும் தொழுகையாளிகள் ஆக்கிறியா அல்லாஹ், நம் அனைவரையும் தீனுக்கு சாதகமானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இன்னொருத்தருடைய தீனுக்கு பாடுபடக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்கட வாழ்வும் இன்னொருத்தருடைய ஹிதாயத்தாக அமையணும் யா அல்லாஹ், எங்கட மௌத்தும் இன்னொருத்தருடைய ஹிதாயத்தாக அமையணும் யா அல்லாஹ். நல்ல முடிவை நசீபாக்கிறியா அல்லாஹ். நல்ல முடிவு மோசம் மோசம் யா அல்லாஹ், முடிவு மோசம் மோசம் யா அல்லாஹ். நல்ல இறுதி முடிவை யா அல்லாஹ் சிறப்பாக்கிறியா அல்லாஹ். இறுதி முடிவை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ், இறுதி முடிவை மோசமாக்கிறா யா அல்லாஹ். சுஜூதுல மௌத்தாகணும் யா அல்லாஹ், மஸ்ஜிதுல மௌத்தாகணும் யா அல்லாஹ், தஹஜ்ஜுதுல மௌத்தாகணும் யா அல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாகணும் யா அல்லாஹ். அல்லாஹ் கலிமா சொல்லி சொல்லி மௌத்தாகணும் யா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.